வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே வாசுதேவன் பேசினதையும் வீட்டம்மா பேசினதையும் நினைத்து கொண்டே இருக்கிறாரு இந்த அண்ணாமலை. அப்போ முத்து கேட்குறாரு, அப்பா தூங்குப்பா, இப்படி நீ காலையிலே உட்காந்துட்டு இருந்தால் எவ்வளோ நேரமாக உட்காந்துட்டு இருக்க போகிற, பாப்பா ரூமுக்கு வாப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைடா முத்து, அந்த வாசுதேவன் என் கூட வேலைக்கு சேர்ந்தாலும் யார் யாரெல்லாமோ காலை பிடிச்சி கையை பிடிச்சி பணத்தை கொடுத்து பெரிய வேலைக்கு போயிட்டார். நான் நேர்மையாக வேலை பார்த்தா போதுமானது, யார்கிட்டையும் 5 காசு கொடுக்க வேண்டாம், நம்ம உழைப்பு மட்டும் காட்டுவோம் அப்படின்னு சொல்லி நான் பரசு இனி மாதிரி நிறைய ஆட்கள் இருக்காங்க. ஆனால் அவர் எங்கேயோ போயிட்டு இன்றைக்கி என்ன இப்படி பேசும்போது என்னால் தாங்க முடியல. நான் சுயநலத்துக்காக முத்து இருக்கேன், நான் அப்படி கிடையாது. எல்லோரும் நல்லா இருக்குன்னு தான் நினச்சிருப்பாங்க. நான் யாருக்கும் எந்த தீங்கு செய்ததில்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது முத்து. இப்போ எனக்கு நல்லாவே தெரியும், நான் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துட்ருக்கேன்ப்பா, நீ யாருக்கும் எந்த பாவம் செஞ்சது கிடையாதுப்பா. அதுபோக மீனா அப்பாவுக்கு உன்னால் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உனக்கு மனசு கேட்காம தான்ப்பா நீ அந்த வீட்டில் மீனாவை பொண்ணை இந்த வீட்டுக்கு கொண்டு வரணும்னு நினச்சேன். அதனால் ஒன்றையும் யாரும் இந்த குறையும் சொல்ல முடியாதுப்பா. நீ ஏன்ப்பா ஃபீல் பண்ணுற? அந்த வாசுதேவன் பேசுனதையும் அவங்க வீட்டம்மா பேசுனதையும் நீ நினச்சிட்டே இருக்கியாப்பா, விடுப்பா, பார்த்துக்கலாம், நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு வரும்பா அப்படிங்கிறாங்க. எங்கடா வாய்ப்பு வரப்போகுது, ஒவ்வொரு வீக்னஸாக தான் வருது நம்மளுக்கு அப்படிங்கிறாங்க. என்னப்பா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ரோகிணியை பற்றி எல்லா விஷயமும் அவங்க தெரிஞ்சிட்டு இதை வச்சே நம்ம குடும்பத்தை குறைச்சி எப்படிலாம் பேசணுமோ பேசிக்கிட்டு இருப்பாப்புல. சூரியன் ரவியும் வந்த பிறகு ரவியை பிரிக்கிறதுக்குள்ள முயற்சியில் கண்டிப்பாக அந்த வாசுதேவன் இறங்குவான் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் அதான்ப்பா நினச்சேன். ரவியும் சுருதியும் வெளியூருக்கு போயிருக்காங்க, வந்த உடனே 1க்கு 2 சொல்லி இந்த வீட்டுக்கு போனால் உங்களுக்கு நல்லா இருக்காது, உங்கள் பேர் கெட்டுரும், தேவையில்லாமல் நீங்கள் தனியாக இருங்க, இல்லைன்னா எங்களோட இருங்கன்னு கண்டிப்பாக அந்த வாசுதேவன் சொல்ல தான் செய்வாங்க அப்படிங்கிறாங்க. அதை நினச்சி தான்டா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரவி உனக்கு தம்பி, எனக்கு கடைக்குட்டி பையன், அவன் மேலே எனக்கு ரொம்ப பாசம், உன் மேலேயும் பாசம்தான். ஆனால் நீங்கள்லாம் ஒன்றா இருக்கணும்னு நினச்சி தான்டா நான் இவ்வளோ நாள் வந்துட்டுருக்கேன். ஆனால் இந்த வாசுதேவனும் சுதாவும் ஒன்றா வாழ விட மாட்டாங்க போலயே, அது நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கும்போதேப்பா, நீ இதெல்லாம் மாதிரிலாம் நினைக்காதப்பா, யார் என்ன சொன்னாலும் சரிதான்ப்பா, ரவி நம்மளை விட்டு போகவே மாட்டான், பார்த்தீங்களா, நம்மளுக்கு விருப்பம் இல்லாமல் கல்யாணம் முடிச்சா கூட வீட்டுக்கு வராமல் அவனுக்கு நிம்மதியே இருக்காது, இதான் உள்ளது. ஆனால் நீ அந்தளவுக்கு எதுவும் நினைக்க வேண்டாம்ப்பா, கண்டிப்பாக ரவி நம்மளை விட்டு போக மாட்டான்ப்பா, நீ இதை நினச்சி கவலைப்படாதப்பா அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, எங்ககிட்ட வேலை பார்த்த எங்கள் ஆஃபீஸில் வேலை பார்த்த எல்லார்கிட்டையும் இதை சொல்லி இது பண்ணுவான். இன்றைக்கி ஒரு 2-3 பேர் ஃபோன் பண்ணாங்க. வாசுதேவன் சார் சொன்னாங்க, இது உண்மையான்னு கேட்காங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. எப்பா விடியட்டும், விடிஞ்சோன்னே அந்த வாசுதேவனுக்கு இருக்குது, ரணகலமாக ஆக்கி விடுவேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து, அந்த மாதிரி எதுவுமே பண்ண வேண்டாம், சொல்கிறது புரியுதாப்பா. நம்ம அவனுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா நம்ம செயல்பாட்டை தான் சொல்லணும், வார்த்தையிலையோ அவன் பேசின பாணியிலையோ நம்ம பேச தேவையில்லை. என்ன, அவன் செய்த மாதிரி நம்ம செஞ்சால் நம்மளுக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம் சொல்லு? நம்மளுக்குன்னு ஒரு தன்மை இருக்குது. முத்து கோபக்காரன் தான், அந்த கோபக்காரன் செய்தியில் ஒரு நியாயம் இருக்கும். ஆனால் அவன் கோபக்காரன் கிடையாது, ராஜதந்திரி. அந்த ராஜதந்திரி நம்மளை கவுக்கணும், நம்மளை அசிங்கப்படுத்தணும், நம்ம மனசை நோகடிக்கணும், இப்படிங்கிற எண்ணத்தில் தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதுக்கு நல்லாவே புரியுது. ஆனால் ரவியும் சுருதியும் அவங்களுக்கு இரையாக்கிடக்கூடாது அப்படிங்கிறது தான் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்கப்பா. நீ கவலையே படாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரவிக்கே கிளம்புனார். உன் மாமனார் மாமியார் வீட்டில் பேசிட்டு போகிறாங்க, இப்படி பேசியிருக்காங்க. ரவிக்கு பயங்கரமாக கொதிக்குதுன்னு நீ சும்மையாக விட்ட அப்படிங்கிறாங்க. அப்பா ஃபீல் பண்ண நான் அப்பாவை தேர்ந்ததுக்கு சரியாக போச்சு. அதுபோக நம்ம வீட்டில் நடக்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க, புதுசு வேறு யாரும் இல்லைடா, அது ரோகினுடைய பையன்தானா, அதனால் நம்ம வீட்டிலே இருக்க சொல்லிட்டோம். மனோஜ் தான் ஏற்றுக்க மாட்டான் அப்படிங்கிறாங்க. நல்லா பார்த்துக்க போகிறான், நாளைக்கு ஊருக்கு வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. சரி வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடுறாங்க. இங்கே சுருதிகிட்ட ரவி நடந்தது எல்லாமே சொல்கிறாங்க, இப்படி இப்படி வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே சுருதி ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க, இன்னும் இப்படிலாம் இருக்கா, ரோகிணி இப்படிலாம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே ரோகிணி மனோஜ் நம்மளை சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலை இல்லை. இன்னுமே மனோஜுக்கு ஒன்றுன்னா நம்ம ஆப்போசிட்டாக தான் சரியாக வரும். கடைசி அஸ்தவரத்தை நம்ம கடைசி பயன்படுத்துவோம். ஆனால் நம்ம செய்யக்கூடியது செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நேராக சிட்டிகிட்ட போகிறாங்க. சிட்டி, எனக்கு நீங்கள் ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. நானா அப்படிங்கிறாங்க. ஆமாம்,
என் கடையை வந்து என் வீட்டுக்காரர் வச்சுருக்காரு அப்படிங்கிறாங்க. ரோகிணி நீங்களாம் ஒன்றா தானே இருக்கீங்க அப்படிங்கும்போது நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இவ்வளோ நடந்திருக்கா? ஏன் ரோகிணி முதல்ல என்கிட்ட நீங்கள் சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிறாங்க. இப்போ ஒன்றும் கெட்டு போகல, நான் வந்து கஷ்டப்பட்டவ தான், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி பிள்ளை இருக்குன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மனோஜ் என்ன வேண்டான்னே சொல்லிட்டாரு. என் பையன் வேறு அங்கே இருக்கான். முதல்ல என் பையனை வந்து வேங்கணும்னு இது பண்ணேன். கடைசியில் கூப்பிட்டு வந்தேன். மறுபடியும் அவன் அங்கே தான் போகணும்னு சொல்லி எங்கள் அம்மாட்ட சொல்லி எங்கள் அம்மாவை கூப்பிட்டு வந்துட்டான். இப்போ அவன் அங்கே இருக்கான். பையனையும் வாங்கணும், அதுபோக மனோஜ் இந்த கடையும் பிடுங்கணும். மனோஜ் ரொம்ப ஓவராக பண்ணான்னா என்ன பண்ணாலும் பண்ணிக்க வேண்டியதான், உனக்கு என்ன விலையோ நான் தந்துடுவேன் சிட்டி அப்படிங்கும்போது, ரோகிணி நீங்கள் என் சேவையாக இருக்கும், நான் என்ன அப்படியே பெருசாக கட்டுற போகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடையை நம்ம வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கடைக்கு போகிறாங்க. ஒரு 10 பேர் கொண்ட ஆட்கள் போகிறாங்க. போய் கல்லாக்கு பக்கத்தில் நிற்காங்க. ரோகிணி ஒன் இயர் உள்ளோட்டா வெளில போ, நீங்கள் எதுக்கு வந்துருக்கீங்க, என் பொருள் வேணால் வாங்க, இல்லைன்னா வெளியே போயிட்டே இருங்க அப்படிங்கிறாங்க. உடனே சிட்டி சிரிக்கிறாரு. எங்களை பார்க்க காமெடி பீஸ் மாதிரி இருக்கா அண்ணாச்சி அப்படிங்கிறாங்க. பேருங்க நான் என் தம்பி முத்த வர சொல்லிடுவேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் முத்த வர சொல்லுங்கள், தங்கத்தை வர சொல்லுங்கள், யாருங்கனாலும் வர சொல்லுங்கள், ஆயிரத்தை கூட வர சொல்லுங்கள், அது ஒன்றும் இல்லை. கடை ஓனர் யார் தெரியுமா? இங்கே ரோகிணி அம்மா தான் கடை ஓனர். நீங்கள் யார்? வெளில போங்க அப்படிங்க. போக முடியாது, வைக்க முடியாதுங்க. அங்கே ரோகிணி மேடம் நான் பார்த்துக்கிட்டு தான், நீங்கள் கல்லால் போயிருங்க அப்படிங்கிறேன். கல்லால் இருக்கு நான் யாரும் அனுமதிக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அந்த ஆளை மனோஜுக்கு 4 பூசை திட்டி கொடுத்தாரு. கொடுத்தோன்னே திருச்சி ஓடுதார். ஓட்டு ஸ்டேஷனுக்கு போயிடுமா அப்படிங்கும்போது, ஸ்டேஷனுக்கு போனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் 2 பேரும் புருஷன் முன்னாடி அப்படின்னு தான் பேசுவாங்க, நேராக வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே முத்துவுக்கும் மீனாவுக்கும் என்ன பேச்சாக இருக்குன்னா, இந்த ரோகிணியை எப்படியாவது மனோஜ் கூட சேர்த்து வைக்கணும், ஒன்றா வாழ வைக்கணும், கிறிஸ்டுக்கும் அதான் நல்லது, இந்த குடும்பத்துக்கும் அதான் நல்லது, அப்பாவும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, ரவி வேற வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி பல குழப்பத்தில் அவங்க இருக்காங்க. அப்போ மனோஜ் போய் டே முத்து அப்படிங்க, அவன் கடையை வந்து சம்மந்தமே இல்லாத ஆள் பிடிங்கிட்டு வா அப்படிங்கிறாங்க. முத்துக்கு சரியான போதுனது, உன் கடையை சம்மந்தமாக ஆள் பிடிங்குதா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் முத்துக்கு காரில் போகிறாங்க. அங்கே கல்லால் ரோகிணி உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு பாதுகாப்பாக எப்படி இவர் நிற்கிறார், சிட்டி நிற்கிறாப்புல. இன்னொன்று என்ன இங்கே வந்து தேவையில்லாமல் கிளம்பு அப்படிங்கிறாங்க. முத்து உங்களுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லாதது, இந்த கடை ஓனர் ரோகிணி அம்மா பாதுகாப்பு கூப்பிட்ருக்கு நிற்க அப்படிங்கிறாங்க. என்ன கல்யாணி, நீ இந்த கடையை வந்து நீ தான் நடத்த போறியா அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாங்க. ஆமாம், என் பேரில் நான் தான் நடத்த போகிறேன் அப்படிங்கும்போது, சரி நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வெளில வந்துடுறாரு. அப்போ மீனா கேட்குறாங்க, என்னங்க நீங்கள் அப்படியே வந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. மீனா, நம்ம 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்னு நினச்சோம், வேறு வழி கிடையாது, இந்த கடையை வச்சு தான் அவனை சேர்த்து வைக்கணும். இப்போ நம்ம கடையை மனோஜ்ட்ட வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், கடையை அவங்க நடத்தட்டும், எப்படி போகுதுன்னு பார்த்துக்கிட்டு இந்த கடைக்காவையே வந்து ரோகிணி கூட வாழணும்னு மனசு நினைக்கக்கூடிய சூழ்நிலை வரும் அப்படிங்கிறாங்க. உடனே பின்னாடி வந்து மனசு, டே கடை வாங்கி தரா அப்படிங்கிறாங்க. டே கடை அவங்க பேர் தான் இருக்கான், எனக்கு இங்கே வந்து தெரியுது, என்ன இது ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க. டே ஒன்றே பாரு நம்மளும் பாரு, அது போக நான் எனக்கு கடை கூட நினச்சிட்டு இருந்தேன், இப்போ தேவையில்லாமல் இன்னொரு ஆளுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டு தானே, ரோகிணிக்கு உங்களுக்கு தான் பிடிக்காத, கடையை வாங்கி தாங்க அப்படிங்கிறாங்க. முன்னாடி பிடிக்காது, இப்போ பிடிக்குமினா கிளம்பு அப்படின்னு சொல்லி காரை அடித்து போயிடுறாங்க. ஏன்னா ஸ்டேஷனில் போய் ஒரு பெட்டிஷன் கொடுத்து அதிகாரிகளை ஒரு 10 பேரை கூப்பிட்டு வராங்க. வந்தோடனேம்மா ரோகிணிம்மா உங்கள் மேலே ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்காப்புல மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பெட்டிஷன் சார் அப்படிங்கிறாங்க. இந்த கடை அவருடைய தான், நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்களா, நீங்கள் இருக்கிறது பிடிக்கலையா, நீங்கள் கிளம்பணுமா அப்படிங்கிறாங்க. அவர் வேணால் செத்த நகர சொல்லுங்கோ, இந்த கடை என் பேரில் இருக்குது, ஒன்றும் பண்ண இல்லாது, இங்கே பாருங்க பேப்பரை அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னே பார்த்துட்டு, தம்பி மனோஜ் ரொம்ப சேமமாக இருக்கும், கிளம்பு தம்பி அப்படிங்கிறாங்க. நீ இதை கேட்ட மனோஜ், நாயகர் சார் கிளம்புனது ஏன் கடை அப்படிங்கிறாங்க. தம்பி என்ன பேசுகிறீங்க, கடை அவங்க பேரில் இருக்குது, கேட்டீங்களா, கடை ஓனர் அவங்க, நீங்கள் ஓனர்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க, அவ்வளோதான் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சார் போக முடியாது, வைக்க முடியாதுங்காங்க. அப்போ ரோகிணியம்மா நீங்கள் ஒரு பெட்டிஷன் கொடுங்க, இவங்களை மேற்படியை பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க. சார் முதல்ல ஒரு வெளியே மட்டும் அனுப்புங்க அப்படிங்கிறாங்க. மனோஜை கொண்டு போய் வெளியே விட்டுறாங்க. இங்கே பாருங்கள் மனோஜ், இனிமேல் அவங்ககிட்ட பிரச்சனை பண்ணிங்கன்னா நீங்கள் தான் உள்ளே போவீங்க அப்படிங்கிறாங்க. இவர்தெல்லாம் அடிக்கிட்டு நேராக பார்க்கில் போய் உட்காந்துருக்காரு. என்ன மனோஜ் மறுபடியும் வந்துட்டியா அப்படிங்கிறாங்க. அதான் எல்லாம் போச்சா அப்படிங்கிறாங்க. அவன் பொண்டாட்டி பெரிய பணக்காரன்னு பயங்கரமாக பில்டப் பண்ணிக்கிட்டு இருந்தேன், கடையில் பெரிய பிஸ்னஸ் மேனு, அவள் போகிறான்ட்டு இப்போ இங்கே வந்து உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. என் கடையை அந்த ரோகிணி வாங்கிட்டா, அவள் பேரை நான் பத்திரம் முடிச்சு தப்பாக போச்சு அப்படின்ட்டு இருக்காங்க. அப்படின்னு உள்ளதும் போச்சா, சரி ரைட்டு மனோஜ்,
உங்ககிட்டையும் பெரிய அளவில் ஒன்றும் இல்லை, அந்த கடை மட்டும்தான், ரோகிணிகிட்டையும் ஒன்றும் இல்லை, சேர்த்து வாழு அப்படிங்கும். அது எப்படி வாழ முடியும், யாருக்கும் மூத்தத்து பையன் இருக்காமலா அப்படிங்கிறாங்க. உன் வீட்டில் தானே இருக்கான், அதுவும் பிள்ளை தானே, வளர்த்துட்டு போ அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை அது வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க. இப்போ பாரு, உள்ளதும் போய்கிட்டு ஒன்றும் இல்லாமல் கிடக்காத, நான் பார்க்கில் படுத்து தூங்குதேன் அப்படின்னா எனக்கு ஒரு குழப்பம் இல்லை, என்ன இருக்க பணத்தை வட்டிக்கு போட்டுவிட்டு இங்கே இருக்கேன். உனக்கு சொந்தமாக கடை இருக்குது, அது உங்கள் அப்பா முதல்ல ஆரம்பிக்கப்பட்ட கடை, அந்த கடையை நீ தான் நடத்தணும், இல்லை உங்கள் குடும்பத்தால் நடந்தால் அது நல்லா சௌக்கியமாக இருக்கும். சம்மந்தமில்லாத ஆள் நடத்தினா அது லாய்க்கப்படாது. நீ முதல்ல போய் என்ன செய்ய, ரோகிணிட்ட சமரசம் பேசு அப்படிங்க. அதெல்லாம் பேச முடியாது, எனக்கு வந்து கடை வேணும், நான் என்ன சினிமா செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நேராக பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே விஜயாவும் பார்வதியும் கறி சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆமாம்மா, நம்ம இருக்கிற நிலைமை கறி சாப்பாடு ஒரு கடை அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா கறி வந்து சமைச்சு கொடுத்துருக்கா பாரு, சமைக்க சாப்பிடக்கூடாதா அப்படிங்கிறாங்க. ஏம்மா அந்த ரோகிணி கடை எனக்கு தான் சொல்லி கடை எடுத்துக்கிட்டா அப்படிங்க. என்னது கடை அவளுக்கு தான் எடுத்துக்கிட்டாளா அப்படின்னு சொல்லி வாடா அப்படின்னு ஆட்டோ பிடிச்சி அங்கே போகிறாங்க. ரோகிணியை பார்த்து ரோகிணி ஒழுங்கா கடை வெளியே கடைக்கு வெளியே போ அப்படிங்கிறாங்க. அத்தை இதுக்கு மேலே உங்களுக்கு மறுவாதி கிடையாது அப்படிங்கும்போது, என்னடி நான் அத்தை கத்துன்னு பேசி உனக்கு என்னடி நான் அத்தை அப்படிங்கிறாங்க. சரி சரி விஜயா கிளம்பி போயிட்டே இரு அப்படிங்கிறாங்க. போக முடியாது அப்படிங்க. சிட்டி வெளியே அனுப்புங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா தேவையில்லாமல் எங்கள் ஓனர்கிட்ட டிஸ்டர்ப் பண்ணாதாங்க அப்படிங்கிறாங்க. நீ யாரியா அப்படிங்கிறாங்க. எங்கள் மேடத்துக்கு நான் தான் பாதுகாப்பு, கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா, நான் என்ன செய்தேன் பாரு அப்படின்னு சொல்லி முத்து கிளம்பண்டே, முத்து இந்த கடையை வந்து மனோஜுக்கு வாங்கி கொடுறா அப்படிங்கிறாங்க. ஏம்மா முத்துக்கு நீங்கள் கால் பண்ண ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்க சொல்கிறாங்க. அவனை கூப்பிட்டு வந்தோம்மா கடையை அவங்களே நடத்திட்டு போயிட்டான் அப்படிங்கிறாங்க. அதானே நீ நல்லா இருக்கக்கூடாதுன்னு அந்த முத்து மீனவன் நினைப்பாங்க. இதில் கடை ஒன்று விட்டு போயிட்டா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி வா, நான் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னு சொல்லி நேராக ராஜேஸ்வரி வீட்டுக்கு போகிறேன். ராஜேஸ்வரி உனக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய அதிகாரிகள் இருக்காங்கன்னு சொல்லி கடையை வாங்கி கொடு அப்படிங்கிறாங்க. ராஜேஸ்வரி நடந்ததெல்லாம் கேட்காங்க. கேட்டு விஜயா இது எப்படி முடியும், கடை அவங்க பேரில் இருக்குது, எப்படி மனோஜ் வந்து இது பண்ண முடியும் அப்படிங்கும்போது, இல்லை முதல்ல வந்து என் வீட்டுக்காரர் போனோம் அப்படி அப்படிங்கிறாங்க. அதை நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கலாம், கடை யார் பேரில் இருக்குது, எழுத்தில் வந்து ரோகிணி பேர் தானே இருக்குது, உங்களால் கவனிக்க முடியாது, நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கும் மனோஜுக்கும் ஒன்றும் புரியலை, என்ன செய்ய போகிறோம் எதை செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்கே வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அண்ணாமலாட்ட முத்து எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. இப்போ மனோஜுக்கும் ரோகிணி சேர்த்துக்கிற வழியே தெரியல, அதனால் கடையை அவங்க நடத்திட்டோம்னு நான் விட்டேன்பா அப்படிங்கிறாங்க. அதெண்டா சரி அப்படின்றாங்க. அப்போ மனோஜ் வந்து பையன் அண்ணாமலை சொல்கிறாங்க. எப்பா நீங்கள் சொன்னால் முத்து கேட்பான், முத்து நினச்சா மட்டும்தான்ப்பா அந்த கடையை என் பேரில் கொண்டு வர முடியும், எப்படியாவது முத்துட்டு பேசி அந்த கடையை எனக்கு ரெடி பண்ணி தர சொல்லுங்கப்பா அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க. அந்த கடையை என்னாலே தர முடியும் ரெடி பண்ணி அப்படிங்கிறாங்க. எப்பா அதெல்லாம் உங்களுக்கு முடியாது, அங்கே சிட்டின்னு ஒருத்தருக்கான், சிட்டி வந்து முத்துக்கு தான் பார்த்தோம் தான் வரும், அதனால் முத்துட்டு சொல்லுங்கப்பா அப்படிங்கிறாங்க. நீ ரோகிணி கூட வாழ்வியா அப்படிங்க. அதை எப்படி வாழ முடியும், அவன் ஏமாத்தி என்ன கல்யாணம் முடிச்சிருக்கா அப்படிங்கிறாங்க. நீ மட்டும் ஏமாத்தலையா, அந்த ஜீவா கூட வந்துட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி வாழலையா, இல்லை கல்யாணம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு மேடைக்கு வந்துட்டு பணத்தை எடுத்துகிட்டு ஓடலை, அவட தப்பு இன்னும் பண்ணிட்டு தான் வைக்கிது, சரி இதை மன்னிச்சு வாழ வேண்டியதானே, மூத்தது இருக்கும்போது அது மறைச்சிட்டு கண்ணால் முடிக்கல வழங்கிட்டா, இல்லை தவிர்க்க முடியாமல் போய் சொல்ல வேண்டிய சூழல், முதல் வாழ்க்கையை நம்ம இழந்துட்டோம், ரெண்டாவது வாழ்க்கை நமக்கு சிறப்பாக இருக்கணும், நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில பொய்களை சொல்லக்கூடாது தான் சொல்லிவிட்டு ஒரு வயசுக்கு முந்தால நடிகையும் கூட்டி வந்துட்டு நம்மளையும் நம்ப வச்சுட்டு இதெல்லாம் நடந்துக்க தான் செய்யுது. முத்து எவ்வளோ கோவக்காரன், அவனே இதை புரிஞ்சுக்கிட்டு அவன் ரெண்டு பேரும் ஒன்று சேரணும்னா அந்த கடை அந்த பிள்ளை தான் இருக்கணுங்க, அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் நான் சொல்லுதேன் கேளு, அந்த பிள்ளைகிட்ட சேர்த்து வாழு, கடையை வச்சு நடத்துங்க, நல்ல மாதிரி இருங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா வந்துடுறாங்க. என்னங்க மனோஜ்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் நடக்கவே நடக்காது, எனக்கு வயிறு சரியில்லைன்ற நான் ஒரு இடம் போனால் நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருப்பீங்களா, டே மனோஜ் கடையை எப்படி வேணும் வாங்கிடலாம்டா, நான் இப்போ சம்மந்தி அம்மாட்ட பேசியிருக்கேன் அப்படிங்கும்போது அண்ணாமலைக்கு சரியாக எனக்கு வந்துடுது. என்ன விஜயா எந்த சம்மந்தி அம்மாட்ட பேசியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி அம்மா தான் அப்படிங்கிறாங்க. வாயை மூடிடு, அவங்க வீட்டில் வந்து பேசின பேச்சு என்ன, நம்ம குடும்பத்தை எவ்வளவு தரமட்டமாக பேசுனாங்க, நீ என்னன்னா அவங்ககிட்ட பேசி கதையை சஜிக்கணும்னு பேசிகிட்டு இருக்க, இது சரி கிடையாது விஜயா அப்படிங்கிறாங்க. ஏங்க மனோஜ் கிடையாது வைக்கணும்னா மீட்கனா தான் வழி, மனோஜ் வாடா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை கூப்பிட்டு நேராக வாசுதேவன் வீட்டுக்கு போகிறாங்க. வாசுதேவன் சிரிக்கிறாங்க. என்ன விஷயமா இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ் கடையை ரோகிணி எடுத்துக்கிட்டா, இப்போ ரோகிணி அவள் கடைன்னு சொல்கிறான் அப்படிங்கும்போது வாசுதேவன் சொல்கிறாங்க. கடை அவங்க பேரில் இருக்குது, அதை எப்படிமா இது பண்ண முடியும் அப்படிங்கும்போது, நீங்கள் இவ்வளோ பெரிய அதிகாரி, நீங்கள் சொன்னால் எல்லோரும் கேட்பாங்க, பண்ணி கொடுங்க வைங்க அப்படிங்கும்போதுமா, இழுத்துமா அந்த பிள்ளை பேரில் இருக்கும், ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் எங்கே போயில போங்க வாய்ப்பு இல்லை அப்படின்றாங்க. ரொம்ப சோகமாக வீட்டுக்கு வராங்க. அப்போ அண்ணாமலை கேட்குறாங்க. என்ன விஜயா போன கதை சாதிச்சிலாம் அப்படிங்கிறாங்க.
இல்லைங்கன்னு சொல்லும்போது அந்த வாசுதேவன் நம்மளுக்காக எதுவுமே செய்ய மாட்டான். அதுபோக அந்த கடையை வந்து உன் பையன் அவன் பேரில் வாங்கியிருக்கணும். பணம் என் பணம். ஒன்று இந்த வீட்டில் யார் பேர்லையாவது வாங்கியிருக்கணும். சரி உன் பொண்டாட்டி பேர் வேணாம்ல, அவன் பொண்டாட்டின்னு உனக்கு புரியுதுல, சேர்ந்து வாழ்ந்துட்டு போக வேண்டியானே, கடையை நடத்திட்டு போக வேண்டியானே அப்படின்னாங்க. எங்களுக்கு வேறு மாதிரி என்ன செய்யணும் எனக்கு தெரியுங்க. நாளை கழித்து நான் ஒரு ஆளை பார்க்க போகிறேன். அந்த ஆள் சொன்னால் அந்த கடை கண்டிப்பாக வந்து தந்துடுவாங்க. நான் அந்த ஆளை பெரிய ஆள்னு சொல்லுதாங்க அப்படிங்கிறாங்க. அதே யாருன்னா முத்துக்கு தெரிஞ்ச பெரிய ஒரு தலைவர் அரசியல்வாதி. அவரை போய் பார்க்கணும் நாளா இன்னைக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த தலைவருக்கு ஒரு நாள் முன்னாடியே தகவல் சொல்லிடுறாங்க. அப்போ அது முத்து ஃபேமிலின்னு தெரிஞ்சுக்கிட்டு முத்துக்கு கால் பண்ண, முத்து உங்கள் வீட்டில் இருந்து தான் ஒரு கதை வந்திருக்கு. ஒரு கடையை வந்து கொடுக்க மாட்டேங்காங்க, வைக்க மாட்டேங்காங்கன்னு சொல்லி பிரச்சனை வருது. அதுபோக உங்கள் அப்பா பணத்தில் அமைச்சிக்கப்பட்டதாம என்னப்பா கதை அப்படிங்கும்போது, சார் அது என்னமோ உண்மை தான் சார். அது எங்கள் அண்ணன் முஞ்சாதி. இவன் வந்து பணம் இல்லைன்னா வாழ மாட்டாங்க. அதனால் அந்த கடையை அவங்களே நடத்திட்டுன்னு விட்டோம் சார். அப்போனா தான் இவன் சரி வருவான். இவன் பணம் ஆசை பிடிச்சவன் சார் எங்கள் அண்ணங்காரன். எங்கள் அம்மாவும் அது மாதிரி தான் அப்படிங்கிறாங்க. அப்படியே தம்பி இந்த விஷயம் தெரியாது. நீங்கள் நாளான்னைக்கு வரணும்னு சொல்லி அனுப்பி விட்டேன் ஒரு ஆள் மூலமாக. அவங்க நாளான்னைக்கு வரமுன்னாங்க. சரி தம்பி அதை நீ சொல்லுற மாதிரியே பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. இங்கே நாளான்னைக்கு ஆகுது. ஆனோன்னா விஜயாவும் மனோஜும் போய் பார்க்காங்க. தலைவரை பேசி ஒழுங்கு பண்ணி விடுங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான் விசாரித்த வகையில் அந்த கடை வந்து அந்த பிள்ளை பேர் தான் இருக்குது. நம்ம போக முடியாது, வைக்க முடியாது. என் புருஷன் கூட சேர்ந்து வாழுதா இருந்தால் கடையை என் புருஷனுக்கு கொடுங்க, இல்லைன்னா கடையை நான் தான் நடத்துவேன் அப்படிங்கும்போது, ஐயா கல்யாணம் முடிக்கும் போதே மனோஜ் ஏமாந்தாயா முடிச்சிருக்கு அப்படிங்கம்மா. அது யாருக்கு தெரியும்? இப்போ நீங்கள் சொல்லதான் எனக்கு தெரியும். அந்த பிள்ளை நான் ஏமாத்தலை, வைக்கலை. முதல்ல வந்து எனக்கு இப்படிலாம் ஆகிடுன்னு சொல்லிட்டு தான் முடித்தேன் அப்படின்னு சொல்லுதான். அப்படி சொல்லிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. அது நினச்சா எங்கள் வீட்டில் நிறைய பணம் கேட்கு, நகை கேட்குன்னு சொல்லி சேஷன் போய் சொன்னு வச்சுருவாங்க. பிட்டியை கலத்திடுவாங்க கலத்தி. அப்படி நீங்கள் உள்ளே தான் இருக்கணும், வெளியே வர முடியாது அப்படிங்கிறாங்க. என்ன எப்படி சொல்கிறீங்க? இதான் உள்ளனால கடை அந்த பிள்ளை தான் வச்சுருக்கோம். ஏன்னா அந்த பிள்ளையோட சேர்ந்து வாழுதேன் அப்படின்னா சொல்லுங்கள், நான் பேசி முடிச்சு கடையை வாங்கி தரேன் அப்படிங்கும்போது, டே மனோஜ் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது மனோஜ் சொல்கிறாங்கம்மா நான் பேசாமல் ரோஹினி கூட வாழ்ந்துடுறோமா அப்படி. டே ரோஹினி கூட வாழ்ந்துடுறோன்னா அந்த பையனை நீ வளர்ப்பியா அப்படிங்கிறாங்க. ஏம்மா அது முத்து மீனாக வளர்த்துட்டு போகிறாங்க அப்படின்னா, டேய் அவங்களுக்கு 2 பேருக்குமே படிப்பு சரியாக கிடையாது. அவன் வளர்த்து நாளைக்கு வந்து அது ரோஹினியோட பிள்ளை, உன் பிள்ளைன்னு நீ சொல்ல போறியடா, அது லாயக்கூடாது. முதல்ல அவங்க வேறு இடத்துல பொண்ணு பார்க்கலாம் அப்படின்னா, ஏம்மா என்கிட்ட வந்து பிஸ்னஸ் இருந்தால் தானம்மா 4 பேர் மதிப்பாங்க அப்படிங்கிறாங்க. டேய் ராஜேஸ்வரி மோளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, நான் ராஜேஸ்வரிட்டே பொண்ணு கேட்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரிட்ட போய், ராஜேஸ்வரி என் பையன் பெரிய பிஸ்னஸ் மேன் உனக்கு தெரியுங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் முன்னாள் பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிறாங்க. என்ன ராஜேஸ்வரி இப்படிலாம் பேசுகிறேன், நீ நானும் எவ்வளோ ஃப்ரெண்டு, நீ இப்படி பேசலாமா? மனோஜுக்கு பேசாமல் அவன் பொண்ணை கூட அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ராஜேஸ்வரி சொல்லுதாங்க, இங்கே பாரு விஜயா, என் ஃப்ரெண்டுங்க இந்த மாதிரிலாம் வா போ ஒரு வாய் சாப்பிடு, இதுவும் உதவி கேட்டால் நான் முடிஞ்சது செய்தேன். பொண்ணுக்கு சொல்லலாம் விட்டுரு. நான் மனோஜுக்கு மேலே பொண்ணு தகுந்த மாதிரி தான் இருந்தேன். ஆனால் மனோஜை பற்றி எல்லாம் தெரிஞ்ச பிறகு கொடுக்கறதுக்கு நான் இழிச்ச வாய்வு கிடையாது. அதனால் இனிமேல் பொண்ணு கேட்டு வராத, நீ என் கூட படித்த காரணத்துக்காக போகுதேன் அப்படின்றாங்க. இங்கே ரோஹினி விஜயாவுக்கு விக்கி போய் வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே அண்ணாமலைக்கு பயங்கர திருப்பி, என்ன விஜயா எல்லா பக்கமும் போயிருப்பிய, ஒன்றும் நடந்திருக்காத அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு எப்படி செய்தி வந்துச்சு அப்படிங்கிறாங்க. அந்த தலைவர் முத்துக்கு ரொம்ப நல்லாவே பழகும். நாங்களே தலைவர்கிட்ட சொல்லிட்டோம், மனோஜ் ரோஹினியும் சேர்ந்த மாதிரி இருந்துச்சுன்னா கடையை கொடுக்க வைங்க சார்னு சொல்லியாச்சு. அதனால தான் யாரும் செய்வாங்க அப்படிங்கிறாங்க. டே மனோஜ், இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே உனக்கு எதிராக தான் இருக்காங்க. உங்கள் அப்பா கூட முத்து மாற்றி வச்சுருக்காங்க, அந்த மீனாக மாற்றி வச்சுருக்காங்க. நீ தாண்டா ஏதாவது வழி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் மனசு நினைக்கிறாரு, ரைட்டு ஏதாவது ஒரு சாமியாரை வச்சு ஏதாவது பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு நினைக்காங்க. காலையில் எப்படிது நேராக மொட்டை இவரை சந்தோஷம் பார்க்க போகிறாரு. போயிட்டு ஒரு பெரிய சாமியாரை பார்க்கணும், கடை என்கிட்ட வர மாதிரி பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க. டேய் என்னையா நீ உன் பொண்டாட்டி தானப்பா, சேர்ந்து வாழுதுன்னு சொல்லி கடை வாங்கிட வேண்டியதானே, அது நடக்கவே நடக்காது அப்படிங்கிறாங்க. உடனே மொட்டை சந்தோஷம் சொல்கிறாரு, அது உனக்கு நடக்கவே நடக்காது, எந்த சாமியார் போனாலும் கடை அவங்கள தான் இருக்கும். அதுபோக முத்து வந்து யார் சப்போர்ட் பண்ணாலும் அவங்களுக்கு தான் கிடையாது இருக்கும், அது தெரிஞ்சுக்கா அப்படிங்கிறாங்க. என்ன முத்து சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. எல்லாருமே உங்கி தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன் அந்த உள்ள ஏதோ தப்பு பண்ணிவிட்டு இப்போ அவங்களோட சேர்ந்து வாழன்னு நினைக்கி, இதில் என்ன தப்பு இருக்குது, நீ தப்பு செய்யலையா அப்படிங்கிறாங்க. மனோஜ் ரொம்பவே யோசிக்காரு. இனி என்ன நடக்கும் இந்த மனோஜ் வாழ்க்கையில் அப்படிங்கிறத கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.